டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 12 மார்க் டாபிக். என்னன்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ எப்போதும் போல் வீன்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்ட் எஃப். இப்போது இன்னர் ப்ராடக்ட் அப்படின்றத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து ஃபீல்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எதுலேருந்து எதுக்கு அசைன் ஆகிருக்குன்னு தெரியணும் இல்லையா? அந்த வெக்டார் ஸ்பேஸில் இருக்கிற ஆர்டர்ட் பேர் ஆஃப் வெக்டார்ஸ், அதாவது இப்போ வி கிராஸ் வி அப்படின்ட்டு இருக்கும்போது அதோடைய ஆர்டர்ட் பேர், அதோடைய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஆர்டர்ட் பேர்ஸ் தான் இருக்கும். யூ வின்ற ஆர்டர்ட் பேர்ஸாக இருக்கும் இல்லையா? அந்த யூ வின்ற மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆர்டர்ட் பேருக்கும் ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஸ்கேலார் எலமெண்ட்டோட ரிலேட் ஆகியிருக்கிற ஃபங்க்ஷனை தான் வந்து இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இந்த சைனுக்கு நடுவில் இருக்கிற யூ வி இப்படி தான் வந்து இன்னர் ப்ராடக்டை வந்து டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இன்னர் ப்ராடக்டாக இருக்கணும்னா ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 4 கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ ப்ளஸ் வி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ ப்ளஸ் u, w plus inner product of v, w. Second, inner product of alpha u, v. இங்கே u, v, w எல்லாமே வந்து belongs to v தான். ஓகேவா? u, v, w belongs to v. இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, alpha into u, inner product of u, v. இங்கே alphaன்றது belongs to f, u, vன்றது belongs to v. ஓகே, ஸோ தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ வி இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி யூ ஹோல் பார் அப்படின்றாங்க. இங்கேயும் யூ வின்றது பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி. ஃபோர்த், யூ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்குன்றாங்க. ஓகேவா? எப்போதும் இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ யூன்றது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த யூ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ வந்து கன்ஃபார்மாக ஈக்குவல் டு 0வாக தான் இருக்குன்றாங்க. ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு இன்னர் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இன்னர் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னால் என்னென்னு தெரியணும் இல்லையா? ஒரு வெக்டார் ஸ்பேஸில் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் ஆகியிருக்கு அப்படின்னா அதை நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கு யூக்ளிடியன் ஸ்பேஸ் அண்ட் யுனைட்டரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்குன்றாங்க. ஓகேவா? இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை எப்படியும் சொல்கிறாங்க அப்படின்னா யூக்ளிடியன் ஸ்பேஸ் அண்ட் யுனைட்டரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பேர் சொல்கிறாங்க. இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அந்த ஃபீல்டு வந்து ரியலாக இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கிற ஃபீல்டான்றதை பொறுத்து தான் இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கான பேர் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நோட்டில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் 4 மார்க்ஸுக்கு வரும் அப்படின்றதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் எஃப்ன்றது ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே வி யூ டு த ஹோல் பார்னு ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா? இந்த பார்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டை குறிக்குது. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்றத சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே ஃபீல்டு வந்து ரியலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது இங்கே சப்போஸ் ஃபீல்டு வந்து ரியல் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தேர்ட் கண்டிஷன் நான் என்ன சொன்னேன்? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கண்டிஷன் எப்படியா மாறலாம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் யூ வி இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் வி யூ மாறலான்றாங்க. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் ஆஃப் த கண்டிஷன் 3 டேக்ஸ் த ஃபார்ம் யூ வி இஸ் ஈக்குவல் டு வி யூ அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கண்டிஷன் 4 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா யூ யூன்றது ஆல்வேஸ் ரியல் அப்படின்றாங்க. ஓகே, யூ யூன்ற கண்டிஷன் எப்போதுமே ரியலாக தான் இருக்குது. அதனால் இந்த யூன்றது ஃபீல்டு காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, ரியலாக இருந்தாலும் சரி, அந்த 4th கண்டிஷன் வந்து மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நோட் நம்பர் 1. நோட் நம்பர் 2, 3 அண்ட் 4 நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி 2 மார்க் ஆர் 4 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பார் இன்டூ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ வி இப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? யூ ஆல்ஃபா வி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? நமக்கு இதை எழுதுறது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா வி யூ டு த ஹோல் பார்னு எழுத போகிறோம். இது எதனால்? கண்டிஷன் 3. நான் இங்கே எழுதுகிற மாதிரி நீங்கள் பாட்டு கண்டிஷன் 3ன்னு எழுதிடாதீங்க. அந்த கண்டிஷன் என்னன்னு நீங்கள் இங்கே எழுதியாகணும். சரியா? இப்போ ஆல்ஃபா வி யூ. இப்போ இந்த ஆல்ஃபா வி யூவை நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பாரை வெளியில் எடுத்துகிட்டு
v கமா u டு த ஹோல் பார்னு எழுதலாமா? இது வந்து கண்டிஷன் 2. கண்டிஷன் 2 வச்சு இப்படி எழுதலாமா? அப்போது நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா பாரை போட்டுட்டு இந்த இதை திருப்பி எழுதுறேன். u கமா வின்னு எடுக்கிறேன். அப்போ இதோடைய கான்ஜுகேட் இதுக்கும் ஹோல் பார்னு வரும்போது அந்த 2 பாரும் என்ன ஆகிடும், நியூட்ரலைஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஐ மீன் நான் சொல்கிறேன் அப்படி, ஆனால் அது அப்படி தான் ஆகும். இதுவும் கண்டிஷன் 3. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைடில் முடிச்சிட்டோமா? ஸோ இது வந்து ஒரு 4 மார்க் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இது நோட் நம்பர் 2. ஓகே, அடுத்தது நோட் நம்பர் 3. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u கமா v ப்ளஸ் w இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் u கமா v ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் u கமா w இப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதுக்கும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி v ப்ளஸ் w கமா u டு த ஹோல் பார். இது கண்டிஷன் 3 கரெக்டாக? இதை நான் இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த v ப்ளஸ் w கமா u இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். u ப்ளஸ் v கமா w இஸ் ஈக்குவல் டு u கமா w, இந்த u கமா w ப்ளஸ் v கமா wன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான், இந்த மாதிரி தானே இங்கேயும் இருக்குது. அப்போ v பார் கமா u பார் ப்ளஸ் w பார் கமா u பார்னு எழுதுறாமா? அப்போது v கமா u டு த ஹோல் பார் ப்ளஸ் w கமா u டு த ஹோல் பார். இது கண்டிஷன் 1 which is equal to, இப்போ இதை வந்து திருப்பி போட்டோன்னா u கமா v ப்ளஸ் u கமா w கண்டிஷன் 3 which is equal to RHS வந்துருச்சா? இவ்வளோ தான். ஓகே, இன்னொரு நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா 0 இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 0 கமா v இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா 0னா இதை நம்ம எப்படி எழுதலாம், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா 0 இன்ட்டு 0ன்னு எழுதலாமா? இந்த 0ன்றது வந்து ஆல்ஃபான்ற மாதிரி வச்சுப்போம். அப்போ நமக்கு என்ன தெரியும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u கமா ஆல்ஃபா v இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பார் கம் இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u கமா வின்னு தெரியுமா? இது எதனால் இங்கே நம்ம போட்டிருக்கோம், இந்த கண்டிஷனை, அப்படி சாரி பாஸ், இந்த கண்டிஷனை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ v கமா 0 இஸ் ஈக்குவல் டு 0 பார் இன்ட்டு v கமா 0. ஓகேவா? அப்போ 0 இன்ட்டு 0 காம்ப்ளிமெண்ட் என்ன, 0 0 இன்ட்டு 0 கமா v கமா 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதே மாதிரி சிமிலர்லி என்ன ஆகும், 0 கமா v எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக எப்படி எழுதலாம், இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 0 இன்ட்டு 0 கமா v அப்படின்னு எழுதலாம். இது எப்படி இருக்குது, இது ஆல்ஃபா u கமா v மாதிரி இருக்குது. ஆல்ஃபா u கமா வின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ இது 0 இன்ட்டு 0 கமா வியா விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுவும் ஈக்குவல் டு 0 தான், இதுவும் ஈக்குவல் டு 0 தான். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் தான் வந்து நோட்ஸு. இதுக்கு அடுத்து வந்து ப்ராப்ளம் போகலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, vn ஆஃப் ஆர்னு கொடுத்துட்டாங்க. vn ஆஃப் ஆர்னா என்ன, n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். ஸோ இது வந்து ஒரு ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. வித் லீனியர் வித் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பை அப்படின்னு சொல்லி, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y is equal to x1 y1 plus x2 y2 plus x3 y3. இது என்ன அப்படின்னா, இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுறாங்க. இது வந்து n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ்ன்றதுனால இங்கே ஒரு சிங்கிள் எக்ஸ்ன்றதே xn வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்கும், yக்கும் yn வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்கும். இதே சப்போஸ் இங்கே vnக்கு பதிலாக v2 இருந்தது அப்படின்னா, எக்ஸுக்கு வந்து x1 கமா x2 இந்த 2 எலமெண்ட் தான், yக்கு y1 கமா y2 இந்த 2 எலமெண்ட் தான். அதே மாதிரி v3ன்றப்ப x1 x2 x3 y1 y2 y3 இந்த மாதிரி 3. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை பொறுத்து தான் இங்கே நம்ம போடுற எலமெண்ட்ஸும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே n எலமெண்ட்ஸ் இருக்குன்றது. இப்போ வந்து இங்கே கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இன்னர் ப்ராடக்ட்டை வந்து ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 4 கண்டிஷன்ஸ் பார்த்தோமா. இந்த 4 கண்டிஷன் தான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு u + v, w இதை. இப்போ இதுக்காக நம்ம வந்து z வரைக்கும் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். 3 எலமெண்ட்ஸ் வேணும்ல, u v w 3 எலமெண்ட்ஸ், ஸோ x y z 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த 3 எலமெண்ட்ஸையும் இங்கே இப்போ அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு x + yன்னு இருக்குது. x + yன்னு இருக்கிறதுனால இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க,
எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒன், எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன், எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ, அப் டு எக்ஸ் என் ப்ளஸ் இசட் என் அப்படின்னு கொடுத்து இசட்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு இந்த டோட்டல் எலமெண்ட்ஸ் கூட இசட் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இருக்குது. அப்போது இசட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன எலமெண்ட்ஸ்? இசட் ஒன், இசட் டூ, இசட் த்ரீ. இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இசட் ஒன், இசட் டூ, இசட் த்ரீயை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸில் போடுறோம். நம்ம என்ன பார்த்தோம்? இதை நான் எப்படி சொல்கிறேன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன், எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் த்ரீ, அப் டு எக்ஸ்என் ப்ளஸ் ஒய்என். இசட்டுன்றது இசட் ஒன், இசட் டூ, அப் டு இசட்என். இப்போ இது ரெண்டும் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் எக்ஸ் ஒய் இருந்தாலே அது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப் டு எக்ஸ்என் ஒய்என்னா. இது வந்து என்ன ப்ராடக்ட், அதாவது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோடைய ப்ராடக்ட், அதோடைய சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ். கரெக்டாக இதே மாதிரி தான் இப்போ இதை போட போகிறோம். இதோடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் என்ன? இசட் ஒன். அப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா இசட் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன் இசட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ இசட் டூ ப்ளஸ் அப் டு xn ப்ளஸ் yn zn. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x1 z1 ப்ளஸ் y1 z1 ப்ளஸ் x2 z2 ப்ளஸ் y2 z2 ப்ளஸ் அப் டு xn zn ப்ளஸ் yn zn இப்படி கொண்டு போகிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்? இதை நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும்? ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா எக்ஸ் கமா இசட் ஒய் கமா இசட்னு கொண்டுட்டு வரணுமா? எக்ஸ் கமா இசட் ஒய் கமா இசட்னா அப்போ எக்ஸ் இசட் டேர்ம்ஸ் தனியாகவும் ஒய் இசட் டேர்ம்ஸ் தனியாகவும் எடுக்கணும். அப்போ எக்ஸ் ஒன் இசட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ இசட் டூ ப்ளஸ் அப் டு எக்ஸ்என் இசட்என் இது ஒரு தனி டேர்மாகவும் ப்ளஸ் y1 z1 ப்ளஸ் y2 z2 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு yn zn இது ஒரு தனி டேர்மாகவும் எடுக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸு கமா இசட் அப்படின்ட்டு இது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா இசட் தானே ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா இசட் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இதுதான் செகண்ட் கண்டிஷன். ஆல்ஃபா யூ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு யூ கமா பி அப்படின்னு நமக்கு அப்போ சாட்டிஸ்ஃபை ப்ரூவ் பண்ணணும். அப்போது இங்கே நமக்கு எக்ஸ்னால் என்னென்னு தெரியும், ஒய்னா என்னென்னு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இசட்டை வச்சு என்ன பண்ணோமோ அதே தான். என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா யூ கமா ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய்யா. ஆல்ஃபா எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ஃபா எக்ஸ்னால் இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆல்ஃபா ஒன் எக்ஸ் ஒன், ஆல்ஃபா டூ எக்ஸ் டூ இப்படி இருக்கும் தானே அர்த்தம். ஆல்ஃபா என் எக்ஸ்என் இப்படி தானே இருக்கும். அப்போது இங்கே என்ன ஆகும்? ஆல்ஃபா ஒன் எக்ஸ் ஒன், ஆல்ஃபா டூ எக்ஸ் டூ, ஆல்ஃபா என் எக்ஸ்என் கமா ஒய் ஒன் ஒய் டூ ஒய்என். இதோட இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னா ஆல்ஃபா ஒன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கமா ஆல்ஃபா டூ எக்ஸ் டூ ஒய் டூ கமா அப்படியே போயிட்டுருக்குமா சைன் எக்ஸ்என் ஒய்என். இப்போது இங்கேருந்து நம்ம ஆல்ஃபாவை காமனாக வெளில எடுப்போம். ஒரு நிமிஷம், சாரி, இங்கே ஆல்ஃபாவுக்கு 1 2லாம் வராதான். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எடுத்து கொஞ்சம் செகண்ட்லாம் கொடுத்துங்க. ஆல்ஃபா எக்ஸ்என். இப்போ இதுலேருந்து ஆல்ஃபா காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ்என் ஒய்என் சம்மா வருமோ? ஆமாம், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்லையா? அப்போ சம்மா தானே வரும். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு டாட் 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 ப்ளஸ். ஓகே, கொஞ்சம் அடிக்கல் திருத்தலாம் இருக்கும், கண்டுக்காதீங்க. இப்போ இது ஆல்ஃபா இன்ட்டு இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதெல்லாம் என்னது? ஆல்ஃபா இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ எக்ஸ் கமா ஒய் இது இங்கே எப்படி கொண்டு வந்தாச்சு. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கண்டிஷன் பார்க்கணும். அடுத்த கண்டிஷன் என்னது? ஆல்ஃபா ஆஃப் யூ கமா வி இஸ் ஈக்குவல் டு வி கமா யூ கான்ஜுகேட்டுன்றாங்க.
ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஃபீல்டு ரியல்னு சொல்லி கொஷினில் கொடுத்துட்டாங்க. ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ இது எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒய் கமா எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். காம்படேட்டிவ் மாதிரி தான் இது. சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்றதுனால இது நம்ம எப்படி வேணாலும் திருப்பி போட்டு எழுதிக்கலாம். அதனால் இது வந்துடும். அடுத்தது யூ கமா யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் யூ கமா யூ இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு யூ கமா யூனா என்ன, இங்கே ஒரே எலமெண்ட் தான். அப்போ எக்ஸ் கமா எக்ஸ்ன்றது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் x1 இன்ட்டு x1 ப்ளஸ் x2 இன்ட்டு x2 அப்படி வரும். அப்போ x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 ஸ்கொயர் அப்டும் போகும். இது வந்து கிரேட்டர் தேன் 0 தான். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்க முடியும். ஓகேவா? இப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்க முடியும். சப்போஸ் நம்ம வந்து x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு xn ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு எப்போ போடுவோம்னா, x1 ஈக்குவல் டு x2 ஈக்குவல் டு இது எல்லாமே ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்படி போட முடியும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்படி தான் வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சம்ஸும் இருக்குது. அது வந்து நம்ம பிடிஎஃப்பில் இருக்குது. ஓகே, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் டாபிக் இதில் முடியுது.